கன்னிமூல கணபதி பகவானே சரணம். கந்தனே சிங்கார வேலனே சரணம். அன்னை மாலை முருத்தம்ம தேவியே சரணம். அரிகர சுமன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணமையப்பா. மாமலை சபரி மாமலை சபரி கணபதி சன்னிதானம் அவளுக்கு காட்டிடும் கணபதி சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் அமலை சபரி மணிகண்டன் சன்னிதானம். மாதுளம்புமேனி நிறத்தாளை புரியடங்க காத்தாளை அங்கோஷா பூசாமி கரும்பு நெல்லும் சிற்றுளைக்கும் குடமும் சேர்த்தாளை பொன்னங்காட்டு விலகில் பொன்னங்காட்டம்மன் கிருஷ்ணமாரி தேவியை துதிப்போர்க்கு எக்காலமும் வெள்ளைக்கலையுடுத்தி வெள்ளைப்படி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடென்னை சரியாசன வைத்த தாயே
ஆதி பொன்னள்ளி கைலாயத்தில் அந்த ஆதி கைலாயத்தில் பகவானும் பகவதியும் ஆனந்தமாக வீற்றிருக்கிறார்கள். ஆமாம்மா. அந்த ஆதி பொன்னள்ளி கைலாயமலை, அந்த ஆதி கைலாயமலை எப்பேற்பட்ட மலை தெரியுமாமா? எப்பேற்பட்ட மலையம்மா? அதவனு கீழ்கடலில் குளித்தெழுந்த காலையிலே, அதவனு கீழ்கடலில் குளித்தெழுந்த காலையிலே, பொன்மையம்மா காட்சி தரும் பொன்னருகி பாவனை போலோடி வருவோம் பெருவி, பொன்னருகி பாவனை போலோடி வருவோம் பெருவி, மகளிர் மூத்தமல்லர் பொன்னோம் மாது காலை வேளையில், அது காலை வேளையில் ஆதவனுடைய செங்கதிர்கள் பட்டு கைலை மலை தங்கமயமாகவே காட்சியளிக்கிறது. ஆமாம்மா. உச்சி வேளைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி காட்சியளித்ததா? எப்படி அம்மா? பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் புலித்தோலை தானுடுத்தி சூலமும் கபாலமும் கையில் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய அழகு, செஞ்சடை அழகு. ஆமாம்மா. பராசக்திக்கு நெற்றி அழகு. ஞானத்தை கொடுப்பவள் ஞானாம்பிகை, முத்தமிழ் செல்வி தத்துவ நாயகி பார்வதா தேவி. சரி. சுவாமியுடைய வமபாகத்தில் அம்மை உமையவள் உமா மகேஸ்வரி. என்னை மாதிரி இட பக்கத்துல உட்கார்ந்திருக்க. ஆமா. வாமபாகத்திலே ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கிறாள். சரி. 33 கோடி தெய்வார்கள், 48,000 ரிஷிமார்கள், நாரதர், நந்தீஸ்வரன், கிண்ணரர், கிண்பருடர், சித்தர், மருத்துவர், யோகியர் அனைவரும் தேவாதி தேவா தெய்வ முதல்வா என்று போற்றி வணங்கி பகவானும் சக்தியும் கள்ளம் கபடவற்று வெள்ளிப்பனிமலையில் விட்டிருக்கின்றார். சரி. ஆதியும் அந்தமுள்ள அற்பெருஞ்சோதி மகாதேவன் படியிலக்கின்ற நாயகன். பராசக்தி ஞானத்தை கொடுப்பவள், பகவான் கருணை வடிவாக இருப்பவன். சரி. அவருடைய ஜடாபாரத்திலே கொண்டை மலர் புனைந்திருக்கின்றார் சிவபெருமான். என் தாய் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. சரி. எங்கும் வியாபித்திருக்கின்றாள் ஏகாந்த நாயகி. ஆமாம்மா. உமையொரு மகனாக இருப்பவன் மகாதேவன், அர்த்தநாரீஸ்வரராக இருப்பவன் மகாதேவன். சரி. அவருடைய அன்றாட கடமை என்ன? என்ன கடமையுமா? படியளப்பது. படி. தெய்வங்கள் கூட அவங்கவுங்க மனைவிக்கு ஒவ்வொரு இடம் கொடுக்கத்தான் செஞ்சிருக்கு. ஆமா, உமையொரு பாகன். ஆமா,
அந்த சிவபெருமான் இந்த உடம்புல பாதியா பார்வதி அம்மா கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரு. அதான் உமையொரு பாகன். சரி. அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர். அதே மாதிரி இந்த விஷ்ணு பகவான் இருக்காரு. அவர் மகாலட்சுமி எங்க வச்சிருக்காரு தெரியுமா? எங்க வச்சிருக்காரு? நாங்களே மார்பில். மார்புல. மார்பில். ஆமா, தன்னோட மார்புல எப்பவுமே மகாலட்சுமி அம்மா சுமந்துகிட்டே இருப்பார். சுமந்துகிட்டே இருப்பாரு. எப்படி பாத்தீங்களா? அப்படி தெய்வங்கள்லாம் எதுக்காக அப்படி ஒவ்வொரு காரியமும் செஞ்சிருக்கு? எதுக்கு? பெண்ணும் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அது மட்டும் இல்லம்மா, ஆணும் பெண்ணும் சமம். ஓஹோ, உண்மைதான், உண்மைதான். அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு தான் ஆமா. சிவபெருமான் பார்வதியா பாதியா சரி அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு. இருக்காரு. அதே மாதிரி ஆ. தான் மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது ஆஹா. அப்படின்னு ஆ. ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றதுதான் மகாலட்சுமிய ஆ. நெஞ்சில வச்சிருக்காரு. சரி. மகாவிஷ்ணு இருக்காரு, ஆ. சாதாரண ஆள் கிடையாது. ஆமையா. அப்படிப்பட்டவரு ஆ. மகாலட்சுமியை தான் மார்பீடு வச்சிருக்காருன்னா எவ்வளவு ஒரு பாசம் பாத்தீங்களா? ஆமா. மனைவியே மகாதேவன் கள்ளினுள் தேவைக்கும் கருப்பையில் உள்ளிருக்கின்ற உயிர்களுக்கும் எறும்பு கடை யானை முதல் அத்துணை ஜீவன்களுக்கும் படியிடப்பவர் மகாதேவன். வழியிழப்பாருது. ஆமா. ஆளாளுக்கு என்னென்ன வேலை பார்க்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊதியம். ஊதியம் படி படி கொடுக்கறது. அன்னைக்கு அவங்க வேலை பார்த்தாங்களா ஆஹா. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு படி. படி. அவன் நல்லது செஞ்சானா அதுக்கு ஒரு படி, ஆமையா. கெட்டது செஞ்சானா அதுக்கு ஒரு படி. ஆமா. அப்படின்னு சரி. படிப்படியா பாத்தீங்களா? படிப்படியா ஒரு படி அளப்பாரு. ஆஹா. ஆமா, நீ நல்லது செஞ்சாதான் ஒழுங்கா நடக்கும். நல்லது நடக்கும். ஆமா, ஏதாவது குறுக்க மறுக்க பாத்தேன்னா அவ்வளவுதான். ஆஹா. அப்படி சரி. ஆளாளுக்கு தகுந்த மாதிரி படி அளக்கிறது தான் இந்த சிவபெருமானுடைய வேலை. வேலை. கலெக்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பியூனுக்கு கொடுக்க மாட்டார். முடியாது. ஆமா, அப்படி சரி. தகுதிக்கேற்ப படி கொடுக்கறதா இந்த சிவபெருமானோட வேலை. ஆஹா. அவர் தான் முதல் மூர்த்தி. சரி. ரெண்டாவது ஒரு மூர்த்தி இருக்கார். யார் அந்த கடவுளையா? அவர் தான் நான் சொன்னேன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணன். ஆஹா, சொல்லுமா? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சீமா இருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணன். ஆஹா. இந்த உலகத்தை ஓரடியால் இழந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். சரி. பார்க்கடலில் ஐந்துதலை நாகமாகப்பட்டது கப்பல் போல் மிதந்து வரும். அடடடடடா. காலதுதான் வடக்காக, கனகமுடி தெற்காக, முகமது மேற்காக, நெற்றையொரு பாம்பாக ஊஞ்சலது அசைவது போல திரைக்கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமன் நாராயணன். ஒரு ஆளு பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்கா? யாரு? நம்மம்மா மகாலட்சுமி. நம்மள மகாலட்சுமி. கால் பிடித்து விடுவாள், கைபிடித்து விடுவாள். ஆஹா. சுவாமி, லோகத்துல என்ன நடக்கிறது பார்த்தேளா? பார்த்தேலா? அங்கே என்ன நடக்கின்றது என்று கேட்டேளா? கேட்டேலா? இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தேளா? பார்த்தேலா? கேள்வி மேல கேள்வி உன்னை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னை மாதிரி எனக்கு உனக்கு கேள்வியா கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. பதில் சொல்ல. அதனால நீ அங்க உட்கார்ந்திருக்க, நான் இங்க உட்கார்ந்து. ஆமா. ஏம்மா, சொல்லுங்க. யார் பெரிய செல்வ செழிப்போடு சும்மா பந்தவா இருக்கான்னு வைங்க. எங்க ஏரியால ஒரு பதில் சொல்லுவாங்க. எப்படி? அவன் வாட்டுக்கு மிதப்பா திரிவாப்பா. எதப்பா? அது ஏன் அப்படி சொன்னாங்க? ஏப்பா? அது ஸ்ரீமன் நாராயணனுக்குள்ள அந்த பேர். ஆஹா. அவர் எப்பவுமே கடல்ல மிதந்துகிட்டு தான் இருக்காரு. ஆமாய்யா. அந்த பாம்பனை மிதந்துகிட்டு இருக்கு. சரி. அதுல நம்மால சயனம் பண்ணிட்டு ஆஹா. உலகத்தை பூரா காப்பாத்துற வேலை அவர் வேலைதான். அவர் வேலை. ஒரு இடத்துல இருந்துகிட்டே உலகத்துல என்னென்ன நடக்கு நடக்கு. சிசிடிவி கேமரான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. அந்த மாதிரி உலகத்துல அங்கங்க அவர் என்ன நடக்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பார். ஆமையா. ஏதாவது ஒரு அதர்மம் நடக்கா ஆ. டக்குன்னு ஒரு அவதாரத்தை போட்டு வந்துருவாரு. வந்துருவாரு. ஸ்ரீ ராமனை வந்து ராவணன் அழிச்சாரு. ஆஹா. கிருஷ்ணனை வந்து கம்சன் அழிச்சாரு. கம்சன். அப்படி ஆ. அவர் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வேலைதான் இந்த ஸ்ரீமன் நாராயணன். 1000 கண்ணுடையால் அலங்காரி ஸ்ரீதேவி கிருஷ்ணமாரியம்மன் மாதிரி. கண்ணு இங்க இருக்கும், லோகத்தையே ஒரு கண்ணால பாத்துருவா. ஆமையும். அது அரை கண்ணால பார்த்தா போதாதா? அப்படி 1000 கண்ணுடையால் அலங்காரி கிருஷ்ணமாரி. சரி. அங்கே மூன்றாவது ஒரு மூர்த்தி இருக்கார். யார் அந்த கடவுளம்மா? என்னைய படைச்சு உன்னைய படைச்சு எல்லாம் என்னை படைச்சு உன்னைய படைச்சு ஆமா உன்னைய படைக்கு படைச்ச அன்னைக்கே தலையெழுத்து எழுதிவிட்டாங்க. ஆமா. அன்னைக்கே நீ இப்படித்தான் இருப்பாய். இருப்பாய். உன்னை மாற்றவே முடியாது. முடியாது. மாற்ற முடியுமா? முடியாதுமா. முடியாது. கிருஷ்ணமாரியம்மா நினைச்சா மாற்ற முடியும். ஆமா.
எல்லா ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் படைத்து லோகத்திலே அவளுக்கு தகுந்த மாதிரி தலையெழுத்தை எழுதி அத அவரவருடைய வாழ்க்கை அதை நம்ம சொல்ல முடியாது. மூன்றாவதாக மூர்த்தி பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் வீற்றிருக்கின்ற கலைமகள் மணாளன். வீட்டுல 5 பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க, அந்த 5 பிள்ளைக்கு தலையெழுத்து ஒண்ணு போலயா இருக்கு. ஒருத்த கோபக்காரனா இருக்கான், ஒருத்த அமைதியா ரொம்ப நல்லவனா இருப்பான், ஒருத்த குசும்புக்காரனா இருப்பான். இப்படி ஒரு வீட்டுல பிறக்கிற 5 குழந்தைக்கே தலையெழுத்து வேற மாதிரி தான் மாத்தி விடுவாங்க. 5 பேரும் ஒண்ணு போலயா இருக்கு. அப்படி அவனுக்கு என்னென்ன தலையெழுத்து அதை எழுதி விட்டுருவார். அனுபவத்திகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னன்னைக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனை எழுதிடுவார். அன்னைக்கே நமக்கு எழுதிட்டாரு. சரி, இன்றைக்கே கிருஷ்ணமாரி அம்மனுடைய ஆலயத்தில் நம்ம அம்பாளுடைய புகழை பாடணும். அவங்க பிள்ளைங்க வந்து பாடுவாங்க, கிருஷ்ணமாரியோட பிள்ளைங்க தான் வந்து பாடுவாங்க அப்படின்னு அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னாருக்கு இட்டபடின்னு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுந்தவர் தான் அவரு. இப்படி 3 பேரும் மும்மூர்த்திகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி என்றால் என்ன? பலம். உடம்பில் சக்தி இருந்தால்தான், அதான் சொல்லுவாங்க நம்ம பகுதியில, உனக்கு சக்தி இருக்கா, சக்திக்கு தகுந்த மாதிரி வேலையை பண்ண, சக்திக்கு தகுந்த பேசாம இரு, இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திக்கு மீறி நீ எதுக்குப்பா எவ்வளவு செய்யற அப்படின்னு. சக்திக்கு மீறி ஏன் பண்ற, உன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கு அவ்வளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுமா. சக்தி உலகத்திலே மிகுந்த சிறந்தவள், உலகத்தையே இயக்க வந்தவள். அதனாலதான் அந்த சக்தி இல்லைன்னா உலகமே இல்லை. அப்படி முன்னோட்டிகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகம் எல்லாம் இயங்குகின்றது. என் தாய் ஆதிபராசக்தி சூரியமானை 3 முறை சுற்றி வலம் வருகின்றாள். பாருமையா பகவானே வார்த்தையோடு எப்பொழுதும் பகவானை சுற்றி சுற்றி வருவாள். ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. கணவனே கண்கண்ட தெய்வம். அன்னைக்கு விசேஷம், அந்த வீட்டுக்காரருக்கு விசேஷம். என்ன பிறந்தநாள் விசேஷமா? வீட்டுக்காரருக்கு கவனி, நான் கல்யாண நாள வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சாதம், வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பதார்த்தம், அவருக்கு பிடிச்ச ஐட்டமா சமைச்சு வச்சு கவனிக்காம என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அந்த அம்மா ஏதோ கேட்க போறாங்க, அந்த ஐயாட்ட ஏதோ கேட்க போறாங்க, அதை அவர் செஞ்சு கொடுக்கணும்னு அர்த்தம். ஆமையா, அதே மாதிரி இங்க என்ன நடக்கு? என்னைக்கு முன்னால திருநாள அம்மா 3 தடவை ஐயா அப்படியே பவியமா சுத்தி வாரா. ஒரு நாளும் இல்லாத திருநாளால இருக்கு. ஏன் சுற்றி சுற்றி வாரா பார்வதி? பார்த்தாரு, என்னடா இது, என்னைக்கு முன்னால திருநாள இப்படி நம்மள சுத்தி சுத்தி வாரால. அதான கால்ல விழுந்து விழுந்து கும்பிடுறா. அதான என்னாச்சுன்னு தெரியலையே. ஆதிபராசக்தி சுவாமியை சுற்றி வலம் வருகின்றாள். என்ன கேட்டாள் தெரியுமா? உலகை இழந்து பார்க்க வேண்டும் கொண்டாள். உலகை இழந்து பார்க்க வேண்டும் ஆதிபராசக்தி அவள் அன்பான தாயார். 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 அன்பான தாயார். அகிலத்தின் நிலையறிய அவதரிக்க எண்ணாம் வந்தாள் பார்வை. இந்த உலகத்தை அழகு பார்க்க ஆவல் கொண்டேன் சுவாமி, எனக்கு தாங்கள் தான் உத்தரவை தர வேண்டும் என்று கேட்டாள். பார்வதி, சுவாமி என்னைக்கு இப்படி சுத்தி சுத்தி வந்து உலகம் அளந்து பார்க்க போறேன்னு கேட்கிறீங்க பார்வதி? சுவாமி, தங்களுக்கும் இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதி. ஆமா,
எனக்கு அவதாரம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. ஓஹோ, உன் பிள்ளைகளை பார்க்க போனோம். ஆமா. அங்க போய் பூஜையை வாங்கிட்டு உன் பிள்ளைய கூட இருக்கணும்னு நினைச்சிட்டேன். ஆமாம் சுவாமி. அதானே, அதுவும் என்னைக்கு முன்னாடி இன்னைக்கு ஏமா அதை பார்த்து கேட்க? சுவாமி, எனக்கு தாங்கள் உத்தரவை தாருங்கள் என்று பார்வதியால் கேட்கும் போது என்ன சொல்லுகின்றார் தெரியுமா பகவான்? என்னவா? வாடி பெண்ணே பார்வதியே சத்தியலோகா செங்காயனா சக்தி உனக்கு வழி கிடைக்கும் பதையா இறை நேரம் என்னோடைத்தான் நினைப்பதெல்லாம் சத்தியலோகமானதிலே சத்தியமாமுனிவன் கடுமையாக வேள்வி வளர்க்கிறார். அப்படியா சுவாமி? ஆமா. அந்த வேள்வி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற அக்கினியின் அருகிலே சென்றாயானால் அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நடக்கும். அங்கே போ தேவி உத்தரவை கொடுத்தார். சரி, என் தாயா அதிபரா சக்தியாகப்பட்டவள் அந்த கைலி மலை தான் கடந்து பார்வதியால் பராசக்தி ஆதிசக்தி எப்படி புறப்பட்டு வருகின்றார்? எப்படியப்பா? ஈஸ்வரியால் பார்வதியால் ஏகி வருவாள் தபச்சரியே ஈஸ்வரியால் பார்வதியால் ஏகி வருவாள் தபச்சரியே அமர்ந்தாளே பார்வதியால் கோட்டு நல்ல பெருமையாக ஓடோடி வந்தாள். ஆஹா, அந்த அக்கினியை நோண்டுவதை சுற்றி வலம் வருகின்றார். என்ன வேலை விளக்காரு தெரியுமா? நல்லபடியா எல்லா காரியமும் நடக்கணும், நன்மைக்காக. ஆமா, பொதுவா சில முனிவர்கள் எதுக்காக யாகம் வளர்ப்பாங்க? எதுக்காக? அவங்களுக்கு சக்தியை பெருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது உருவாக்குறது. சரி, அப்படின்னு அக்னி வளர்ப்பாங்க. ஆமா, அந்த சக்திமாமுனிவன் எதுக்காக வளர்க்கான்? எதற்காக சக்திமாமுனிவன் யாகத்தை வளர்க்கின்றார்? உலகத்துல உள்ள எல்லா மக்களும் நல்லபடியா இருக்கணும், அதுக்கு சக்திகளை பரவி செய்யணும். சரி, அப்படின்னு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வேலையை வளர்ந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அம்மா வந்தா பக்கத்துல வந்து பார்த்தா, இப்படிப்பட்ட அக்னியா இருக்கக்கூடிய வேலையை நம்ம கண்டது இல்லையே, ஜோதி இப்படிப்பட்ட அக்னி ஜோதியை நம்ம கண்டது இல்லையே அப்படின்னு அந்த திவ்ய தூரத்தை உணர்ந்து என்ன செய்யறா? அப்படியே அந்த வேலையை சுத்தி வாரா 3 தடவை. சரி, பொதுவா அக்னின்னு ஒண்ணு வளர்த்தோம்னா 3 தடவை சுத்தி வந்து அக்னி பகவான கும்பிடுறதான் வழக்கம். அதனாலதான் கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் அக்னி சாட்சியா வச்சு அக்னியை 3 தடவை வளம் வந்து அவரை கும்பிடுறது. அந்த அக்னி வாயில தான் தெய்வத்துக்கு எந்த பொருளும் கொடுக்க முடியும். இந்த கிருஷ்ணமரியா தந்தா அப்படி அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் அவளுக்கு கொடுக்க முடியாது. அவளுக்கு கொடுக்கணும்னா ஒரு அக்னி வளர்த்து அவளை வர வச்சு அந்த அக்னியில தான் அவளுக்கு தேவையானதை கொடுக்கணும். அப்படி இந்த சக்திமாமுனிவன் பெரிய வேலி வளர்ந்துட்டு இருக்கான். பார்வதி அம்மா 3 தடவை சுத்தி வந்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே ஆகாய மார்க்கமாக ஏறிட்டு பார்த்தாள். சரி, என்பதிலாகப்பட்டது அப்படியே ஆகாயத்திலே பரவி நிற்கிறது. அப்படியே ஏறிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கின்றதாம்? எப்படி ஆகாய மார்க்கத்திலே ஆவணையால் எது செய்தார்? வானுயர்ந்த வேண்டிகிறேன் எழுப்பி
ஏற்பட்டது. ஆஹா, அப்படியே மேகம் வெண்புகை, அது அக்கினி வளர்க்கும் போது நல்ல வெண்புகை, கரும்புகை அல்ல, வெண்புகை. வெண்புகை அப்படி ஆகாய மார்க்கமாக பரவி நிற்கும் போது இந்த அக்கினியை சுற்றி வராளா இல்லையா? அம்பாள் அக்கினியை 3 முறை சுற்றி வருகிறார். அப்படி சுற்றி வரும்போது அந்த அக்கினியினுடைய வேட்கை அம்மையினுடைய மேனியிலே வருகிறது. அந்த வேட்கையினாலே அம்மனுடைய மேனியெல்லாம் முத்து முத்தான நேர்வை துளைகள் கோர்த்து நிற்கிறது. சரி, அக்கினியாலே ஆதிபராசக்தி அப்படி சுற்றி சுற்றி வலம் நிற்கும் போது என் தாய் என்ன செய்கிறாள் தெரியுமா? அப்படியே வியர்வை துளிகளை வழித்தெடுத்து ஓமாக்கினியில் போட்டாளே. ரோமம் பழுத்துக் கொண்டிருக்கின்ற ஓமாக்கினிகள் போடும்போது என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம்? முகத்தை போட்டது உடனே பிறந்தாடி நடந்து ஆச்சாரமாக கைவீசி என் தாய் எப்படி இருக்கின்றாள்? எப்படி ஈரப்பையும் நல்ல நெஞ்சடையும் ஈரப்பையும் நல்ல நெஞ்சடையும் நல்ல நடைமுறையோ கடிகளை
என்பாய் திரிசூலங்கை பிடித்து வேப்பந்தலையை பிடித்து பிச்சிப்ப வாடைக்காரி பிசகாமை வரம் தருவாள். ஆமா, சொல்லி வரம் தருவாள் குளமுள்ள கிருஷ்ணமாரி. மஞ்சள் முகத்தழகி மாறாத வடிவழகி பிச்சிப்ப வாடைக்காரி பிசகாமல் அக்னி விட்டு எழுந்து வாராளே. அக்கினி வெற்றி எழுந்து வருகின்றாள். சரி, அப்படி எழுந்து வந்து மனதிலே என்ன நினைக்கின்றாள்? என்னமா நினைத்தாள்? ஆதிபராசக்தி சரி என் தாய் அக்கினி வெற்றி எழுந்து வந்த போது நினைத்தாள். எப்படியம்மா? ஆஹா, நாமல் அக்கினியிலே அவதாரம் செய்திருக்கின்றோம். ஆஹா, எங்கும் வியாபித்திருந்தாலும் அக்கினியிலிருந்து எழுந்து வந்த தாய் மனதிலே நினைச்சா, கையிலிருந்து நாம் வந்து இந்த அக்கினியிலிருந்து அவதாரம் பண்ணியிருக்கோம். சரி, உலகத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆஹா, காப்பதற்காக அவதாரம் செய்திருக்கிறோம். ஆமா, அதனாலே ஆஹா என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகை மனதிலே என்ன நினைக்கின்றாள்? என்ன ஆதியும் அந்தமும் அற்பெரும் ஜோதி கருணை வடிவாக இருப்பவன் சிவபெருமான். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து சரி எத்தனை அசுரர்கள், எத்தனை அரக்கர்கள், எத்தனை தெய்வார்கள், சிவ பார்வதியாக கையிலையில் வீற்றிருக்கின்ற சுவாமியை நினைத்து எத்தனை பேர்கள் தவம் ஏற்றிருக்கிறார்கள். நாம் உலகத்திலே ஆதிபரா சக்தி என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆதிசக்தி, அவளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. இல்லை, உலகத்தையே ஆள்பவள் என் தாய் மனதிலே நினைக்கின்றாள். என் தாய் கிருஷ்ணமாரி இருக்காளே, ஒவ்வொருத்தையும் படைச்சவன். சரி, அவதாரம் எடுக்கணும்னு தான் இந்த அக்னியில பிறக்கணும்னு சொல்லி இந்த அக்னியில பிறந்திருக்கா. அவளாலதான் இந்த உலகமே உருவாச்சு. அவளாலதான் சிவபெருமான் பெருமாள் எல்லாரும் அவ கருணையாலதான் எல்லாம் நடக்குது. ஆமையா, அப்படிப்பட்டவ அக்னியில பிறந்திருக்கா. பிறந்தவனே என்ன நினைக்கா? நம்ம சக்திய பெருக்கணும். பொதுவா ஒரு ஆள் சக்திய பெருக்கணும்னா என்ன செய்யணும்? மந்திரம் ஜெபிக்கணும். மந்திரம் ஜெபிச்சாதான் அவங்களோட மனசுல இருந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையாக மந்திரம் ஜெபிக்க வேண்டும். பக்தி ஒரு இடத்துல இருந்தாலே மனசு சாந்தமாயிரும். கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். தெய்வங்கள் பார்த்துக்கணும், நம்ம குறைகளை எல்லாம் தெய்வம் நீக்கி தரும். எல்லாமே தெய்வம் தான். அந்த தாய் கிருஷ்ணமாரி இசக்கியம்மா இருக்கா, நாகாத்தம்மா இருக்கா, சுடல ஐயா இருக்காரு. கிருஷ்ண தேவதையாக நம்ம குல தெய்வமாக வழிபடுகின்ற நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வரும்.
எப்பொழுதும் நமக்கு காவலா இருக்கும். நம்பிக்கையோடு கோவிலுக்கு போய் வணங்கி வந்தாலே போதும். தெய்வம் எப்பொழுதும் நம்ம துணையோடு நமக்கு துணையா இருக்கும். அதனாலே மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் என்று அக்கினி வளர்த்து ஆகுதிகள் செய்ய வேண்டும் என்று என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகை மனதிலே என்ன நினைக்கின்றாள் தெரியுமா? அண்ணன் நல்ல நடை நடந்து ஆச்சாரமாய் கை வீசி அண்ணன் நல்ல நடைக்காய் பொய்யாக மாறாடி மணி தெரியம் உலகமதி அழந்தவளாம் உலகமதி அழந்தவளாகி பாராக வடிவழகி பாராளே தாயாரும் வடிவழகி சின்னம்மாரி ஆராளே தாயாரும் வடிவழகி சின்னம்மாரி. ஆதிபதா சத்யாகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி எங்கும் வியாபித்திருப்பவள். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதி கருணை வடிவாக இருப்பவள் என் தாய் பகவான். ஆதி பரா சக்தியாகப்பட்டவள் கிருஷ்ணமாரி மனதிலே நினைக்கிறாள். கைலை நாதனை வேண்டி தவமியற்ற வேண்டும் என்று மனதிலே தான் நினைத்து என்ன நினைக்கின்றாள்? என்னமா நினைத்தாள்? அக்கினி வளர்த்து ஆகுதிகள் செய்கின்றாள். சரி, தெய்வத்துக்கு கொடுக்கணும்னா அக்கினியின் வாயிலாகத்தான் கொடுக்கணும். ஆமா, சண்டிகா ஹோமம் அம்பாளுடைய ஆலயத்துல சண்டிகா ஹோமம் பண்றோம். முதல்ல கணபதிக்கு ஹோமம் பண்றோம். சுமங்கலி பூஜை எல்லாமே அம்பாளுடைய ஆலயத்துல பண்றோம். தேவிக்கு கொடுக்கணும்னா இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அக்கினியின் வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும். தாய் நினைக்கின்றாள் அக்கினி வளர்த்து ஆகுதிகள் தானம் செய்து தவம் இயற்ற வேண்டும் என்று கிருஷ்ணமாரி அம்பிகை 1008 அடி நீளம் 504 அடி அகலத்திலே வேள்விச்சாலை அமைத்தார். அப்படி வேள்விச்சாலை தான் அமைத்து அதிலே 20 அடி வச்சிர கம்பத்தை நாட்டுகிறார். சரி, வச்சிர கம்பத்துக்கு மேல மாம்பலகை போட்டார். மாம்பலகையின் மேலே தலைவாழை இடைவிரித்தாள். தலைவாழையின் மேலே செந்நெல்லை பரப்பி வைத்தாள். செந்நெல்லை மேலே செப்புக்குடம் வைத்தாள். செப்புக்குடத்தின் மேலே செவ்விழனி தேங்காய் வைத்தாள். செவ்விழனி தேங்காய் மேலே செம்மாங்கனி ஒன்று வைத்தாள். மாங்கனியின் மேலே எலுமிச்சங்கனியை வைத்தாள். இளமச்சங்கனியின் மேலே செவ்வரளி பூவை போட்டாள். செவ்வரளி பூவின் மேலே மரப்பாக்க வைத்தாள். மரப்பாக்கின் மேலே மணி மிளக வைத்தாள். மணி மிளகின் மேலே தங்க ஊசியின் ஆட்டியெல்லாம் தங்க ஊசியை நாட்டி அதற்கு மேல் ஒற்றைக்கால் ஒன்றி தவம் இயற்றினாள். சரி, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிள்ளையார் நினைக்காம எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு பால் காய்ச்சணுமா, சரி, முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு கணபதி ஹோமம் வளர்த்த பிறகுதான் ஆமா நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சுவோம். ஆமா, அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கணுமா, முதல்ல ஒரு கணபதி ஹோமம். ஆமா, அப்படி இல்லையா ஒரு பிள்ளையார் போட்டோ வச்சு அவருக்கு தேவையான அவல் பொறி கடலை அச்சு வெல்லம் தேங்காய் பழம் அவருக்கு கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சு நம்ம வெளிப்பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கணபதிக்கு பூஜை போட்டு தானே ஆரம்பிச்சோம். ஆமா, தேங்காய் பழம் எல்லாம் அவருக்கு உண்டானதெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி விளக்கு வச்சு அவரை வணங்கிடுதான் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, சரி, எந்த காரியத்துக்கு போகும்போதும் சரி, ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போது கணபதி ஐயா காரியம் சக்சஸ் ஆகணும், நிறைவேற்றணும், நீங்க தான் துணைன்னு அவரை நினைச்சிட்டு போனாலே போதும். அவருக்கு முதல்ல பூஜை போட்டுட்டு தான் அடுத்த தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜை போடுவாங்க. ஏன்னா முதல் யக்ஞை யாருக்கு முதல் பூஜைன்னா கணபதி. ஆமா, முதல் யக்ஞையே எத்தனையோ தெய்வார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா யாருக்கு கொடுக்க சொன்னா? முதல் யக்ஞை விநாயக பெருமானுக்கு தான் கொடுக்க சொன்னா. அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு முதல் பூஜை.
கணபதியை நினைத்து கலைமகள் சரஸ்வதியை நினைத்து கல்விக்கு அதிபதி அவர். கலை அரசி, கலைமகள், அவளுக்கு பூஜை. அதனால முதல்ல கணபதிக்கு பூஜை போட்டுடுத்தா மற்ற தெய்வார்களுக்கெல்லாம் பூஜை. ஆமாமா, அப்பதான் அந்த காரியங்கள் நிவர்த்தி ஆகும், காரியம் ஜெயமாகும். தொண்டி கணபதி மூல பொருள் விக்னேஸ்வர பெருமானை நினைக்கலன்னா எந்த காரியமும் சித்தியாகாது. கைத்தலம் இறைகனி அப்பமோடு அவல்பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புட்டியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகம். அருணகிரிநாத பெருமான் முத்தமிழ் அடைவினையும் முற்படை கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வானே. மகாபாரதத்தை எழுதியவன் விநாயகன் தனது தந்தத்தை உடைத்தெடுத்து மேருகிரியிலே எழுதுகிறார். வியாச பகவான் பாரத கதையை சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரத கதையை எழுதியவர். முதன்மையாக இருக்கின்ற கடவுள் பிள்ளையார் கணபதி. அதனாலதான் விநாயக பெருமானுக்கு பூஜை போட்டார்கள். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மம் அதல, கணபதி என்றிட கவலை நீங்குமே. போராணி தந்தை உமையாள் திருமகனை போராணி கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். சுழி பாட்டி செயலதுவும் தொடர்ந்து இல்லையா, சுழி பாட்டி செயலதுவும் தொடர்ந்து அதன் துணையாலே சுடன்போனும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுடன்போனும் தொடர்ந்து இல்லையா, சுழி பாட்டி செயலதுவும் தொடர்ந்து. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, பிள்ளையானந்த கோப்பனின் மகனே, பிள்ளையானந்த கோப்பனின் மகனே, பிள்ளையா சொல்லி போட்டு செயல்களும் தொடர்ந்து. வழிகின்றி வேலனவன் திகைத்தான், புறமல்லியவள் கைவிழிக்க துடித்தான். வழிகின்றி வேலனவன் திகைத்தான், புறமல்லியவள் கைவிழிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மலைக்கணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மலைக்கணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையா சொல்லி போட்டு செயலும் தொடர்ந்து. கேட்டதெல்லாம் கொடுத்தவரும் பிள்ளை, அவன் கேட்டு கொள்ள மாட்டவில்லை. கேட்டதெல்லாம் கொடுத்தவரும் பிள்ளை, அவன் கேட்டு கொள்ள மாட்டவில்லை. ஆட்டம் என்று பாட்டம் என்று அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையா சொல்லி போட்டே செயலும் தொடர்ந்து. நம்பிக்கை கொடுக்கும் நன்மையாகும் வேதனையை தடுக்கும். அஞ்சேலில் பொதுவாண்மை கொடுக்கும் அவன் செங்குவர
திருவன அருள்மணிகள் பிள்ளையா துளி போட்டி செயலதும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டி செயலதும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டி செயலதும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டி செயலதும் தொடர்ந்து விநாயக பெருமானை துதிக்கிறாள். ஆளையில கொடிவெட்டி 70 அடி வச்சத கம்பத்தை நாட்டி ஊசி முனை மேலே ஒற்றைக்கால் ஒன்றி கடுமையாக தவம் செய்தாள். 1000 கண்ணுடையாள் அலங்காரி கிருஷ்ணமாரி தேவி கடுமையாக தவம் செய்தாள். சரி, அப்படி 1 வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம் 12 பச்சை தண்ணீர் பருகாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஊன் உறக்கம் இல்லாமல் எப்பொழுதும் சிவா சிவா என்று சிவநாமத்தை உச்சரித்து கடுமையாக தவம் செய்தார். சரி, என்னடா இது? அக்னி சுவாலையாக எரிகிறது, அனலாக வீசுகின்றது, கைலை மலையில் நம்மால் இருக்கவே முடியவில்லையே. ஆஹா, ஆதிபராசக்தி அக்னியில் தோன்றியவள் கடுமையாக தவம் செய்த காரணம்தான் என்ன? ஞான திருஷ்டியாலே பார்த்தார். ஆஹா, கிருஷ்ணமாரி அம்மா நம்ம வேண்டி தவம் பண்ணிட்டு இருக்கான்னு பகவானுக்கு ஒரு வாகனம் உண்டு. என்ன வாகனம்? காளை வாகனம். காளை வாகனம். ஆமா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம். ஆஹா, சிவபெருமானுக்கு வாகனம் என்ன? காளை வாகனம். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். பிள்ளையாருக்கு எலி வாகனம். விஷ்ணு பகவானுக்கு அன்ன வாகனம். யாருக்கு? விஷ்ணு பகவானுக்கு கருட வாகனம். எந்த லோகத்துல இருக்க? சிவராஜுக்கு போயிட்டியோ? பிரம்மதேவனுக்கு தான் அன்ன வாகனம். ஆமாமா. நாராயணன் விஷ்ணு பகவானுக்கு என்ன வாகனம்? கருட வாகனம். கருடாழ்வார் கருட வாகனம். அம்பாளுக்கு என்ன வாகனம்? சிங்க வாகனம். சிங்க வாகனம். சிங்க வாகனமா? ஆமா, சிங்கமுக வாகனம். ஆமா. பத்திரகாளிக்கு என்ன வாகனம்? பத்திரகாளிக்கா சிங்க வாகனம். அது நம்ம ஏரியா சிங்க வாகனம். எல்லாருக்கும் ஒரே வாகனம் இல்லை, கருங்கலை வாகனம். கருங்கலை. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. பகவான் சிவபெருமானுக்கு காளை வாகனம். சரி, பார்த்தால் காளை வாகனத்தில் எப்படி புறப்பட்டு வருகின்றார் தெரியுமா பகவான்? காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில், காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில், காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில் கரைக்கட்டும் தேவி வாரா தேவி வாரா Thank you.
ஊசி படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை பாசி படர்ந்த மலை பல ரிஷிகள் வாழும் மலை தான் கடந்து கைலைநாதன் கிருஷ்ணமாரி தேவி இருக்கின்ற இடம் நோக்கி வந்து சேர்ந்தார். அம்மா கிருஷ்ணமாரி, ஆதிசக்தியே, என்னை வேண்டி ஏன் இப்படி கடுமையா தவம் செய்கிற அப்படின்னு கேட்டார். சுவாமி, என்னுடைய சக்தியை தாங்கள் அறிவீர்கள், உலக மக்கள் அறிய வேண்டும். எதற்காக நான் அவதாரம் செய்திருக்கிறேன்? உலகத்தை காக்கும் பொருட்டு ஆதிபராசக்தி, எங்கும் வியாபித்திருப்பவள் நீ. ஆதிசக்தியின் அம்சமாகவே உலகத்தையே ஆழ்வதற்காக நீ அவதாரம் செய்தவள், அக்கினியில் அவதாரம் செய்தவள். சரி சுவாமி, அம்மா என்னோடு வா, கைலாசத்துல உனக்கு பூஜை எல்லாம் போட்டு தாரேன். ஆகட்டும் சுவாமி. வாருமம்மா கிருஷ்ணமாரி என்று கிருஷ்ணமாரி தேவியை அழைத்துக் கொண்டு கைலாயத்திற்கு நோக்கி வருகின்றார். வாருமம்மா கிருஷ்ணமாரி, சுவாமி கையிலுக்கு வருகின்றார். ஆதிபராசக்தி பார்வதா தேவி அன்போடு அகமகிழ்ந்து சரி வாருமம்மா கிருஷ்ணமாரி என்று கைலைக்குள் அழைத்து சென்றாள். கைலைக்குள் அழைத்து சென்று தங்கத்தாலான பீடமதில் கிருஷ்ணமாரி தேவி அமர்ந்திருக்கின்றாள். திரிசூலங்கை பிடித்து வெற்றி மாலை கழுத்தில் தானணிந்து வெள்ளி பிரம்பெடுத்து தங்க பிரம்பெடுத்து என் தாய் வேப்பந்தலை கைபிடித்து சரி தங்கத்தாலான பீடத்தில் வைரமாக ஜொலிக்கின்றாள் தேவி கிருஷ்ணமாரி. அப்படி அமர்ந்திருக்கும் போது தேவி என்ன கேட்டா தெரியுமா? தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. இந்திரா சந்திரா வாயு அக்னிதேவா எல்லாம் வாங்கப்பா, சுவாமி தாய் கிருஷ்ணமாரி அம்மை வந்திருக்கிறார். அவருக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டும். சரிங்க சுவாமி. எல்லாருக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமாரிக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செய்யணும். ஆமா சுவாமி. எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க சுவாமி. அப்படின்னு அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் சரி, விருந்தாளியும் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஆமா, ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னா ரொம்ப கவனிப்பு விசேஷமா இருக்கும். கொஞ்சம் தூரத்து சொந்தம் சரி, தெரியாத ஆள் ஒரு ஆள் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு கவனிப்பு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கிருஷ்ணமாரி அம்மா வந்து எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கக்கூடிய. ஆமா, அதனால அவளுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு சரி சேவருமான் எல்லாத்துக்கும் ஆணையிட்டார். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பியா கோழித்தாலும் உண்பதே அமிர்தமாகும். இதே செந்தாமணி அடியார் அழகா சொல்றார். அகமகிழ்ந்து அம்மனுக்கு குழ கொடுத்தாலும் போதும், சந்தோஷமா. ஆடி மாசம் அம்மாவுக்கு படப்பு பெருசா அது இதெல்லாம் போட வேண்டாம். ஆமா, ஒரு டம்ளர் ஒரு மண்பானையில கேப்பக்கூழ் ஒரு கூழை கரைச்சி அவளுக்கு வச்சா போதும், வேப்பிலைய போட்டு. ஆமா, அப்படிமா தாயே ஏத்துக்கோ அப்படின்னு அலங்காரம் பண்ணி கற்பூரம் கட்டினாலும் போதும். ஒரு கற்பூரத்தை ஏற்றி தாயே ஏத்துக்கோ கிருஷ்ணமாரி, என் தாய் மாறி தாயே, ஆயிரம் கண்ணுடையாள் அலங்காரி அப்படின்னா அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். கூழ் வைக்கும் போது நம்ம விண்ணப்பத்தையும் வச்சிருந்தோம். 1000 கண்ணு இருக்கு, எனக்கு ஒத்த கண்ணையாவது பார்த்து எங்க குடும்பத்தை பாருதாயி, குடும்பத்துல கஷ்டம் எல்லாம் நீங்களும் நல்லபடியா இருக்கணும்னு தடைகள்லாம் விலகணும். அது பூஜையப்பையே எல்லா விண்ணப்பத்தையும் வச்சிடணும். முறைகளை எல்லாம் விளக்கணும் தாயி. ஆமா, ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கும் போதே நம்ம உலகத்துக்கே காவல்காரி நீதானே, குடும்பத்துக்கு காவல் தெய்வம் காவல்காரி நீதானம்மா அப்படின்னு
வேண்டி நின்றாலே போதும், மனம் உருகி வேண்ட வேண்டும். தாயே நீதான் ஒரு ஆளு கோபமா கடுப்பா இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னா அவர் செய்வாரா? செய்ய மாட்டாரு. செய்ய மாட்டாரு. அதே மாதிரிதான் தெய்வமும். அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம விண்ணப்பத்தை சொல்லிடணும். சொன்னாதான் உடனே நடக்கும். இல்லைன்னா காது கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு புது பண்ணாங்கன்னா அப்படி ஒரு புது பண்ணுவாங்க. அப்படியே பிடியா பிடிச்சுக்கணும். அதான் எல்லாமே நீதான். எவ்வளவு சோதனை பண்ணாலும் சரி, நீதான் இதெல்லாம் சரி பண்ணி தரணும்னு அவளை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி தேவர்கள்லாம் கிருஷ்ணமாரி தாய்க்கு தேவையான எல்லா பணியோடையும் செய்யறாங்க. கரும்பாலை பந்தலிட்டு கோபாலி அலங்கரித்தார். நீலப்பட்டு காந்தேரித்து தீரம் பந்தலிலே நீலப்பட்டு தாண்டி எரித்து திருவிழந்து தாண்டி அம்மைக்கு சரவிளக்கு ஏற்றி வைத்தாய் தாயாரங்கே. மாவிளக்கு ஏற்றி வைத்து மகமகையாய் ஓரணமா சக்கரை பொங்கலிட்டு அவனை சக்கரை பொங்கலிட்டு உடனே பூஜை செய்தார். பானகமும் கரைத்து வைத்து மாவை கொண்டு வைத்தார். நல்ல பணியிட்டு படத்தை வாங்கிவிட்டு நல்ல படையளித்து படம் காணும் வைத்து மாவிலையால் தோரணங்கள் வகவகையாக தானமைத்து கரும்பாலை பந்தலிட்டு போவாலை அலங்கரித்து என் தாய்க்கு கரும்பு பந்தல் போட்டாங்களாம். கரும்பு எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட இனிப்பான பந்தல் அம்மைக்கு போடணும்னு கரும்பாலை பந்தல் இட்டாங்களா அந்த தேவார்கள். அது மட்டும் கிடையாது, கங்கை தீர்த்தம் புனித தீர்த்தம் அம்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு காசியில இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தம். அது மட்டும் கிடையாது, குமரியில இருக்கக்கூடிய குமரி தீர்த்தம். என்னென்ன தீர்த்தம் வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. அதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னு வைங்க, அந்த தெய்வத்துக்கு நம்ம சக்தியை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து ஆகுதிகள் வளர்த்து அக்னி ஹோமம் வளர்த்து ஒவ்வொரு தெய்வமா கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆகுதிகளும் கொடுத்த பிறகு கலசத்துல கும்ப நீர்ல சக்தியா இருக்கும். அந்த நீரை அம்மைக்கு அபிஷேகம் பண்ணணும். மன மகிழ்ச்சி அடைவா. அந்த மாதிரி அம்மைக்கு தேவையான அனைத்து வகையான தீர்த்தமும் அம்மைக்கு அபிஷேகம் நடக்குது. அது மட்டும் எப்படி அபிஷேகம் நடக்கிறது? எப்படி? பாலாலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, மத்தால் அபிஷேகமா, மத்தாலே அச்சரியா,
பாரி தாயாருக்கு பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், விளநீரால் அபிஷேகம். ஆஹா. குங்குமத்தால் அச்சரை, புஷ்பத்தாலே அபிஷேகம். சரி. சொர்ணத்தாலே அபிஷேகம் தாயார் கிருஷ்ணமாரி தாயாருக்கு. ஆஹா. மஞ்சள் நல்ல முகத்தழகி மாறாத வடிவழகி பிச்சு போக வாடக்காரி பிசகாமல் வளர்ந்தருவாள் மறிக்கொழுந்து வாடக்காரி வாடக்காரி மகிமையோடு அமர்ந்திருக்காள் கைவழகி. அப்படி சிறப்பான போதிகள் எல்லாம் நடக்கிறது. என் தாய் கிருஷ்ணமாரி அம்மா ஊருக்கு வராரு. சரி. அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த இடமே மணமாயிரும். ஆமையா. பன்னீர் வாசம் மணக்கும். வணக்கம். அது சந்தன வாசம் மணக்கும். வணக்கம். வரிக்கொழுந்து மணக்கும். ஆஹா. அப்படி சரி. என் தாய் எங்க சென்றாலும் அவன் மனமாத்தான் இருப்பா. ஆமையா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக பிரியை தான் எங்க அம்மா மாறிடுவேன். ஆமா. அது கிருஷ்ணமாரி இருக்காளே, ஆஹா. தேவையான எல்லாமும் கொடுக்கணும். கொடுத்தாதான் சந்தோஷமா இருப்பா. ஆமா. அப்படி எப்படி எல்லாம் ஆராதனை நடக்கம்மா? ஆஹா. அவளை நினைத்தாலே போறோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்தா சில நேரங்கள் அந்த மூர்த்தி கற்கள் நேரம் எப்ப நினைச்சாலும் சரி ஜம்முன்னு பிச்சிப்பு வாட மனக்கு. ஆமாமா. இசக்கியம்மன் நினைச்சா எப்படி எப்படி பிச்சிப்பு வாட வருமோ அந்த மாதிரி மறிக்கொழுந்து மல்லிகை வாடை இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த ஜம்முன்னு வாட வரும். அப்ப தெய்வாம்சமா இருக்கு நம்ம இல்லம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். திருவிளக்கேற்றி தாயாரை வழிபடும் போது அம்மா எங்கிருந்தாலும் சரி அவள் ஆசீர்வாதம் கொடுப்பாள். அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனைதான் வேலைகள் இருந்தாலும் அதோடு தெய்வ இறை பணியில் நாம் இருக்க வேண்டும். இறை சிந்தனையோடு நாம வாழ வேண்டும். இறைவியாகிய ஆதிபராசக்தியை தொழும்போது நமக்கு எல்லா பாக்கியங்கள் சௌகரியங்கள் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். ஆயுளை கொடுப்பாள். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், ஐஸ்வர்யங்களை எல்லாம் அள்ளி தருவாள். தேவி கிருஷ்ணமாரி அம்பிகை சௌபாக்கியவதியாக இருக்கக்கூடியவள். சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தேவி. நம்மையும் சௌபாக்கியவானாக சௌபாக்கியவதியாக வாழ வைப்பாள். என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகைக்கு சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடக்கின்றது. ஆமம்மா. பொங்கி நல்ல படையல் என்ன ராணி வாசகியா சந்தனத்தி காற்றோடி முகத்தழகி வடிவழகி பூவை வாடக்காரி வாடக்காரி மறந்து சிவப்பு பட்டுடுத்தி சென்றோடு திலகமிட்டு காதுக்கு வயிறு தோழமிட்டு மூக்குல வயிறு பேசவி கருணாகம் போன்று பெண்ணி கிடக்கின்ற கோண்டலில் பிச்சிப்பு சோடி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆச்சாரமாக அந்த தங்கத்தாலான பீடத்தில் அமர்ந்திருக்கின்றாள் தேவி கிருஷ்ணமாரி. ஆமாம்மா. சிறப்பான பூஜைகள் எல்லாம் அம்மைக்கு நடக்கின்றது. சரி. ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி. சுவாமியை பார்த்து கேட்டார், பகவானே பகவானே தாங்கள் எனக்கு வரங்கள் அத்தனையும் அள்ளி அள்ளி தாருங்கள். ஆக்கவரம், செழிக்கவரம், கொடுக்கவரம், நல்லவரை காக்கவரம்.
வல்லமையாய் நல்ல வரம், மங்கிமார்கள் மஞ்சள் குங்குமத்தை காக்க வரம் வேண்டும். பிள்ளையில்லா பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வரம் வேண்டும். பொன்னங்காட்டு விலையிலே நான் பொன்னங்காட்டு அம்மனாக கிருஷ்ணமாரியாக அமர எனக்கு தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும். கோடான கோடி வரங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்குகின்றார். என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டாரம்மா? ஆக்கமரம் ஆக்கமரம் செழிக்கமரம் கொடுக்கமரம் ஆக்கமரம் செழிக்கமரம் கோடி வருங்கள் மறுபாமி. வேண்டிய வரங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்கி தந்தபோது 7 சிவன்பானையில் பொங்கல் வைத்தார். 1 2 இல்ல 7 சிவன்பானை. 7 சிவன்பானை. ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டுமா? என்ன அர்த்தம் ஐயா? அதாவது பொதுவா ஒரு கோயிலுக்கு போனோம்னா சரி விளக்கு ஏத்தணும்னா பண விளக்கு இல்லாம ஏத்தக்கூடாது. ஆமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி 7ங்கிற ஒரு எண்ணு வந்து தெய்வீகமான எண்ணு. 7 5 9 இதெல்லாம் 11 இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு எண்ணு. அப்படிப்பட்ட 7 சிவன்மானையில பொங்கல் வச்சாங்க. அது மட்டும் இல்ல, மாவிளக்கு. மாவிளக்குன்னா அம்மாவுக்கு பிடிச்சது மாவிளக்கு. மாவிளக்குன்னா எப்படி எப்படி அவளுக்கு எங்க ஆத்தாளுக்கு பிடிச்சது மாவிளக்கு தான். பச்சரிசி மாவு வெல்லம் எல்லாம் போட்டு ஏலக்காய் வெல்லம் போட்டு ஆமா அது நல்லா மாவிளக்கு மாதிரி பிடிச்சு அதுல நெய் விட்டு திரி போட்டு அம்மன் பாதத்து பக்கத்துல அவ வாசல்ல அவ பக்கத்திலேயே இந்த பக்கம் ஒரு மாவிளக்கு இந்த பக்கம் ஒரு மாவிளக்கு. மாவிளக்குன்னா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது மாத்திரமல்ல துள்ளு மாவெல்லாம் இடிச்சு வைப்பான். சின்ன பெட்டி சிலுக்கு பெட்டி கட்டத்திலே இடுக்கி வருவாள். வேப்பந்தலை இருக்கும். சரி, முத்துக்கள்லாம் கையில வச்சிருப்பாள். முத்து குளித்திடுவாள் முகமலர கிருஷ்ணமாரி. இந்த முத்து வரத்தையும் கேட்ட வரதான். மாடினாலே மழை என்று பொருள். நம்ம பகுதியில பார்த்தான்னா 1000 கண்ணுடையாள் இருக்கும்படி மாரியம்மா. அப்பா அவளுக்கு என்னாலும் பாருங்க, தாய்க்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வருவாங்க தாய்க்கு. அவளுக்கும் நேற்று இன்னைக்கு தான் கூட. ஆமா, ஆடி மாசம்
அவளுக்கு இன்னைக்கு கொடை நேத்துல இருந்து இன்னைக்கு எல்லாம் இருக்க முடியல, போகவே முடியாது. ஸ்பெஷல் பஸ்னா இங்க கொஞ்சம் நஞ்சமா மாரித்தாயினா சாதாரண தெய்வம் கிடையாது. ஆமா, அவ நினைச்சிட்டான்னா வாரி வாரி கொடுப்பா. ஆனா கோலக்காரி அவதான், கொடைக்காரி அவதான். ஆமா ஆமா, ஏதாவது ஒண்ணு வம்ப அவட்ட பண்ணிட்டான்னா நம்மள இருக்க விட மாட்டான். சின்ன பிள்ளை குணம். ஆமா ஆமா, அப்படி குழந்தையின் தெய்வமும் கொண்டனைக்கும் இடத்துல நம்மளே அவளை நினைக்காம இருந்தாலும் சரி கனவுல வந்துருவா. ஆமையா, கனவுல வந்து ஏன் கோயிலுக்கு வரல, ஒழுங்கா வந்து கும்பிட்டுட்டு போ, நீ எனக்கு இந்த நேர்த்தி கடன் சொன்னிய, நேர்த்தி கடனை வந்து செலுத்திட்டு போ. யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது. எங்க அம்மா கடன் ஆத்தா கடன் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டதா எங்க அம்மா. சரி, அப்படியே பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டா. அப்படி 7 சிவன்பாடியில பொங்கல் வச்சாச்சு, மாவிளக்கெல்லாம் வச்சாச்சு. முளைப்பாரி. ஆமா, முளைப்பாரின்னா என்னையா, ஒரு 8 நாள் விரதம் இருக்க, நல்ல விரதம் இருந்து விதைய விதைச்சு அது முளைப்பாரியா அப்படியே முளைச்சு வரும். அதுக்கு 8 நாளும் கும்மி அடிச்சு, எள்ளு விதை போட்டவருக்கு என்னாலும் ஆமா துணை இருப்பா, காண விதை போட்டவருக்கு காலமெல்லாம் துணை இருப்பா, நெல்லி விதை போட்டவருக்கு நெடுநாளாய் துணை இருப்பா அப்படின்னு நாங்க படிப்போம். முளைப்பாரி எல்லாம் உண்டு அந்த ஏரியால. முளைப்பாரி பாத்தீங்கன்னா அம்மன் முளைப்பாரி இருக்கும், அப்படி பெருசா வானம் அப்படியே வளர்ந்துருக்கும். ஆமா, அதுக்கு தனியா விளக்கு போட்டு சின்ன குத்த எது இருந்துச்சுன்னா சரி, அவ பாத்துக்கிட்டு முளைப்பாரிய வளர விட மாட்டான். உடனே ஊருக்காரங்கள சேர்த்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு செஞ்சு 1000 கண் பானை, அது முக்கியம். 1000 அக்கினி சட்டி மாரித்தாய்க்கு இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த கைலாசத்திலே அவ்வளவு சிறப்பாகவே பூஜைகள் எல்லாம் நடக்கு. தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, அம்மா
சிலம்பு வந்து பிறந்ததம்மா சிவலிங்கம் மறையவே அழகி வந்து பிறந்ததம்மா அயோத்தியா மக்களத்தி உனக்கு மாதேக்கரகமம்மா உன்னாரு நக்கரகமா கரகமம்மா மகைதானோ முக்கரகா ஏழே கரகமம்மா எடுத்தானோ முக்கரகா பத்து நல்ல கரகமம்மா பதிந்தானோ முக்கரகா மேலவாத்திய கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரவும், நாதஸ்வர கலைஞர்களும் மேலவாத்திய கலைஞர்களும் உடனடியாக கிருஷ்ணமாரியம்மன் கோயிலுக்கு வரவும். பூப்படத்துக்கு நேரம் ஆன காரணத்தினாலே பூஜைக்கு நேரம் ஆயிருச்சு. மேலவாத்திய கலைஞர்கள் அனைவரும் சமயம் ஆகி கொண்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க. உடனடியாக கோயிலுக்கு வரும். சரி. என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகை கைலாச கோட்டை விட்டு பிள்ளை மாடுசாமி சுடல ஐயா என் கூட வரணும். இசக்கி அம்மா என்னோட வரணும். ஆமா. நாகராஜன், நாகக்கண்ணி, நாகயட்சி, பகவதி, நாகாத்தம்மா. நான் எங்க இருக்கணும் அவங்க எல்லாம் காவலா இருக்கணும். 26 கொட்ட 66 பந்திக்காரி சொந்தக்காரி கிருஷ்ணமாரி. ஆமா. 1000 கண்ணுடையாள் அலங்காரி கிருஷ்ணமாரி அம்பிகை அந்த கைலாச கோட்டையிலே கேட்டாள், எப்படி எங்கே செல்வேன், யாரை காண்பேன், யாரிடத்தில் குடியிருந்து பூஜை வாங்குவேன்? ஆமா, பூலோகத்தில் சிறப்பு வாய்ந்த இடம் நாஞ்சில் நாடதில் புன்னங்காட்டு விளை அம்மன் புலிப்படம் அருகில் புன்னங்காட்டு விளை புன்னங்காட்டு அம்மன் என்ற பெயரோடு கிருஷ்ணமாரியாக நீ அமர்ந்து உலகை காத்து அருள்பாலிக்க வேண்டும் தேவி என்று தெய்வார்களும் சரி, மும்மூர்த்திகளும் சரி, தாயாரே ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, லோகமாதா, சங்கரி, சதாச்சரி, சாமுண்டீஸ்வரி, ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி, மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி வாரி வழங்கும் வள்ளல் நீ கிருஷ்ணமாரி. கையெடுத்து வணங்குவோரை கண்போல காக்க வேண்டும் தேவி. இங்கே சிறப்பாக பூஜைகள் எல்லாம் போட்டு தந்திருக்கின்றார்கள் தெய்வார்கள். இதே போன்று பூலோகத்து மக்கள் உனக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வார்கள், உன்னை வணங்குவார்கள். அன்போடு அகமகிழ்ந்து கொடியிருந்து அருள்பாலிக்க வேண்டும் தேவி கிருஷ்ணமாரி என்று வரங்கள் தான் கொடுத்து தெய்வார்கள் எல்லாம் போமாறி தான் விழுந்து அம்மையை வழி அனுப்பி வைத்தார்கள் கையில விட்டு. சரி, என் தாயார் கைலாய மலை கடந்து ஒவ்வொரு இடமாக கிடந்து எப்படி வருகின்றாள்? எப்படி அம்மா? சிங்கமுக வாகனத்தில் சிறப்பான அமர்ந்தலேவி தன்னுடைய தங்கை இசக்கியம்மையோடு, ஆமம்மா, நாகக்கண்ணி தேவியோடு கணபதியை கைப்பிடித்து அம்மா சுடலிமாடு சுவாமியோடு 21 குட்ட 66 பந்திக்காரி கிருஷ்ணமாரி அம்மா, ஆமம்மா, அங்கிருந்து தண்டியில் அமர்ந்து புறப்பட்டாள். சரி, கைலை மாலை தான் கடந்து கனிவோடு நீ ஏமே வாழாள். அவளை கைப்பிடித்து சுடலை மாடு சுவாமியோடு நாகத்தம்பி தேவியோடு கணபதியை கைப்பிடித்தாள். கைலாய மலை கடந்து காண்டு போகும் எல்லை விட்டு எல்லாரும் இருப்பாரும் தேப்பாலும் சுனை நடந்து நாடு கடலோடு ஏகமாகி பட்டணமா ராஜ பட்டணமா புகழ் பெரிய பட்டணமா
ஆசி நல்ல நல்ல மண்ணிலே ஆசி நல்ல நல்ல மண்ணிலே அவளை நட்டுதனில் நித்தமாடே காசியில் தீர்த்தமாடி கங்கையிலே தீர்த்தமாடி நீராடி பட்டொடுத்து நீண்டுகுழல் தான்மடித்து கண்ணுக்கு மையெழுதி காதுக்கு வயிறு தோடுவிட்டு செந்தோர திலகமிட்டு பிச்சி போத்தான் சோடி ஆமம்மா சிவப்பு பட்டொடுத்தி செந்தோர திலகமிட்டு அண்ணன் நல்ல நடை நடந்து ஆச்சாரமாய் கைவீசி தேவி கிருஷ்ணமாரி அம்பிகை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பச்சைமால் அச்சுதனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குகிறார். சரி, என்ன கைலாயத்துல சிவபெருமானையே பரிசோதனை செய்தவர். ஆமாமா. அதன் பிறகுதான் முத்துக்களை இறக்கி மதித்தவர் வல்லவரானால் வருத்தவித்து முளைக்கும் என்று முந்தானியில் போட வாங்கிட்டு வந்தவர். அதாவது கிருஷ்ணமாரி தாயாருடைய முத்துக்கள் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமாமா. கிருஷ்ண பரமாத்மா லோகத்தை காட்ட செல்பவள் கிருஷ்ணமாரி. அதனால் முத்துக்களின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்று வரையோட்டில் போட்டு வறுத்தெடுத்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு புறப்பட்டார். 21 முத்துக்கள். ஒரு முத்து அப்படி வீசி அப்படி எரிஞ்சான்னா கோடான கோடி முத்துக்கள் அப்படியே வேகமெல்லாம் அக்கினியா இருக்கும். பொற்குழியான் உள்மாங்கன் அரையாப்பு சிச்சிலுப்பை பாதச்சக்கரம் ரணகண்டை துணைவாழை காணம் போலும் வயிறு போலும் கருஞ்சாவி திணை போலும் எள்ளு போலும் திணை போலும் இழந்த பழ சாயல் போலும் அப்படி அக்கினியான முத்துக்களை வாங்கி வந்தவள். அதனால அவ பெரிய மாறி முத்து மாறி கிட்ட மாறி சுவாமி வரையோட்டில் போட்டு வறுத்து கொடுத்தார். ஆசீர்வாதம் கொடுத்தார். உடனே கையில வாங்கிட்டு அப்படி முந்தானியில வாங்கினா புறப்பட்டு வர 21 கொட்டம் 61 பந்தி. அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு இடமாகத்தான் கிடந்து நாஞ்சில் நாடு நோக்கி மாறாளி 1000 சிவதலும் 108 திருப்பதிகள். சென்னை மாநகரம் வந்து செங்கற்பட்டு வழியாக சீர்காழி சிதம்பரம் திருக்கழுங்குன்றம் திருச்சி திருவேரகம் வழியாக மதுரை மாநகரத்திலிருந்து நேர விருதுநகர் சாத்தூர் ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி அந்த 2 ஆறுகள் சங்கமமாகக்கூடிய இடம். ஆமாமா. 2 இருக்கண் இதான் இருக்கன்குடின்னு சொல்றது. 2 ஆறுகள் சேரக்கூடிய இடம். அங்கிருந்து புறப்பட்டு கோவில்பட்டி வந்து கயத்தார் வந்து தாழையூத்து வழியாக தச்சநல்லூர் தான் கிடந்து திருநெல்வேலி வந்து அங்கிருந்து பாளையங்கோட்டை வழி நாகநேரி ஏர்வாடி நாயகியால் பூஜை வாங்கி அங்கிருந்து நேர வள்ளியூர் வழியா புறப்பட்டார். ஆமாம்.